Okay, so definitely, I think this lesson will help you to understand even from the mistakes, God's name will be glorified, and we can still learn looking at this three big mistakes which the Bible quotes in Jude verse 11. So வேதம் சொல்லுகிறது இந்த யூதா புத்தகத்துல இருந்து குறிப்பிட்ட மேற்கொண்டு சொல்லுகிற இந்த மூணு பிழைகள்ல இருந்து தேவன் நமக்கு பல காரியங்களை சொல்லக்கூடியவரா இருக்கிறாரு. தேவன் பலவீனத்துல பலவானா இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சோ இன்னைக்கு நம்ம இந்த பலவீனங்கள்ல இருந்து இந்த மூணு பிழைகள்ல இருந்து கூட நம்ம சில காரியங்களை கத்துக்கலாம்னு நினைக்கும் போது எனக்கே வியப்பா இருக்கு. So I'm excited to share this special lesson which I made for all of us. Amen. முதலாவது இந்த வேதம் சொல்லுகிறது முதல் the first mistake which this particular scripture quotes is the Cain's mistakes. There are three errors which the Bible quotes, and this is the first mistake which the Bible quotes here is the Cain's mistake. It is found in Genesis chapter 4 verse 1 to 11. ஆதியாகமம் அதிகாரம் 4 முதல் 1 முதல் 15 வரை இருக்கு. ஜெசிகா நமக்காக வேகமா தமிழ்ல வாசிச்சு எல்லாத்துக்காகவும் ஒரே வேகமா ஒரே இடத்துல வாசிச்சு முடிச்சுருவாங்க. ஜெசிகா தமிழ்ல ஆதியாகமம் அதிகாரம் 4 முதல் 15 வரை எவ்வளவு வேகமா வாசிக்க முடியுமோ வாசிங்க. ஓகே அங்கிள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 - 15 முடிய. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயனை பெற்றாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவளுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயன் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின் காயன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்து வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் தலையேற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயனையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் நாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயன் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்தில் காயன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அதன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ Amen. So, we all know about what happened in this story of Cain and Abel. Many times you have read. நிறைய நேரங்கள்ல நிறைய வாட்டி இந்த காரியத்தை குறித்து நாம் வேதத்துல படித்திருக்கிறோம். நிறைய காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். விசேஷமாக புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் போது இந்த பிழைகளை யூதா எழுதினவரு அதை மேற்சொல்லி காட்டக்கூடியவரா இருக்கிறார். அப்படின்னா so we need to look at what actually happened. What are the mistakes Cain did for us to understand and learn? Bible wants us saying that this is even Jude சொல்லப்போது woe to them அப்படிங்கிற. So when we also commit a similar kind of a mistake, it is definitely a challenging time before God. That's what we can understand from these mistakes the Bible quotes here. Here we see the Cain and Abel. We know the story of Cain and Abel. Cain ஆபேலுடைய கதை நமக்கு நல்லா தெரியும். ஒரு தேவன் காணிக்கை அவங்களுக்கு ரெண்டு பேரையும் கொடுக்க சொன்னாரு. அது ஆபேல் என்ன பண்ணாரு? தன்கிட்ட இருந்த ஆட்டுக்குட்டியில சிறந்த கொழுத்த ஆட்டை எடுத்து தேவனுக்கு காணிக்கையா கொடுத்தார். ஆனா காயினும் என்ன பண்ணார்? தன் நிலத்துல விளைந்ததுல இருந்து ஒரு சிலவற்றை தேவனுக்காக அவர் காணிக்கையாக கொடுத்தார். அதன் விளைவு என்ன இருந்ததுன்னா, தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். காயினுடைய ஆஃபரிங்கோ அவர் நிராகரித்தார்னு படிக்கிறோம். அதனால இந்த காரியத்தை பார்த்த காயின் சினம் கொண்டு தன்னோட சொந்த சகோதரனை கொலை செய்யக்கூடியவரா இருக்கிறார். சோ கொலை செய்தது மட்டும் இல்லாமல் தேவன் அவரை உன்னுடைய சகோதரன் எங்க அப்படின்னு கேட்கும் போது, என்கிட்ட கேக்குறீங்க, நான் அவனுக்கு என்ன காவலாளி, ஐ அம் பிரதர்ஸ் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தன் தேவனுக்கே அவரு விரோதமாக எழும்புறதையும் பாக்குறோம்.
அதற்கு பிறகாக அவர் மூலமாக அந்த நிலம் சபிக்கப்படுறதும், அவர் சபிக்கப்படுறதும், அவருடைய நிலம் உழுது கொள்ற நிலமும் சபிக்கப்படுறதுக்கும் தேவன் அந்த நிலைமையில ஏற்படக்கூடியதா இருக்கு. So I think the mistakes we look at Cain's sin, and the first mistake was, there was a lot of difference between the way Abel offered his offering and the Cain offered his offering. Hebrews 11 verse 4 says that God declared Abel as a righteous because of his faith. Hebrews 11ல படிக்கும்போது 4ல படித்தீங்கன்னா, நீங்க பைபிள் நோட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்கிரிப்சரை. Hebrews chapter 11 verse 4, 11ல பார்க்கும்போது விசுவாசத்துக்குரிய காரியங்களை விசுவாசத்துடைய எக்ஸ்பிளனேஷன் அங்க பாக்குறோம். அதோடைய உதாரணங்கள்ல அதுக்கு உதாரணமா இருந்த நபர்களை அங்க வேதம் நிறைய பேர்களை அங்க எழுதக்கூடியதா இருக்குது. அதுல விசேஷமாக பார்க்கும்போது ஏபேலுடைய விசுவாசத்தை இங்க எபிரேயர் 11:4 குறிப்பிடுறத நம்ம பாக்குறோம். அதுல ஏபேலுடைய ஆஃபரிங் கேம் பை ஃபெய்த் அப்படிங்கிற காரியத்தை நம்ம அங்க பாக்குறோம். அதனால அவன் நீதியாக்கப்பட்டான் அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அந்த நீதி தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு காணிக்கையாவும் கடைசியில மாறுனுச்சு. சோ அப்படின்னு எபிரேயர் 11:4 படி பார்க்கும்போது, when we look at according to Hebrews 11 verse 4, when we can clearly understand Abel offered a better sacrifice because of his faith, and Cain failed to offer to God because of his unbelief அப்படிங்கறது கூட we can translate. So Abel's offering came by faith, but Cain's offering came by a substitution. It was not faith அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கிறோம். அதாவது எப்படின்னா, காயின் ஒரு அந்த ஆபேல் காணிக்கை கொடுக்கும்போது ஒரு மனநிலை என்ன இருந்ததுதான் நம்ம முக்கியமா இங்க பார்க்கிறோம். அவருக்கு என்ன மனநிலை இருந்ததுன்னா, இது நான் தேவனுக்கு கொடுக்க போறேன், அப்ப நான் தேவனுக்கு கொடுக்க போறேன்னா அது சிறந்ததாக இருக்க வேண்டும், அது ஒரு விசேஷமாக இருக்க வேண்டும், எனக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையில அதுதான் சிறந்த காணிக்கையாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு காரியம் ஆபேலுடைய இதயத்துல தென்பட்டது. அதுக்குரிய காரணம் விசுவாசமாக இருந்தது. ஆனா காயினுடன் மனநிலையை சற்று பார்க்கும் போது, when we look at Cain's offering, the way Cain offered his offering, he never thought about how God would feel or how God will take his offering. He never thought about it ahead of his time. He never took some time to analyze the offering that he gave to God. But rather Bible says Bible says the word, if you look at the NIV ல பாக்கும்போது some, அதனுடைய சிலவற்றை அப்படிங்கிற தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல some from the, he brought some from the which was grown in this, which grew in the land அப்படிங்கிற வேர்டிங் பாக்குறோம். So the whole system came to Cain not out of faith, but by kind of substitution. He thought, okay, let me give something for God. That obviously became the first mistake of Cain. அந்த பலவீனங்கள், அந்த பிழை அங்க மட்டும் நிறுத்தக்கூடியதா இல்ல, அந்த பிழை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரதா, ஒரு பிழைக்கு மேல வரதா பாக்குறோம் காயினோட வாழ்க்கையில. அதுக்கு அது மட்டும் இல்லாம he went on his own opinion, own understanding. அவர் என்ன நினைச்சாருன்னா, காயின், I think this is also a better, I know what grew in my land. I know this God will accept me. I know this is one of the best, which I felt this is the best thing which I can give to God. He never had a godly opinion about what he wanted to give, but rather he had his own opinion and understanding. And because of his own understanding and opinion that he had on what he wanted to give to God, he chose whatever he wanted to give and he gave it to God without even realizing to whom it was given, without even analyzing whether the God will accept his offering or not. தேவன் என்னுடைய காணிக்கை ஏத்துக்கொள்வாரா இல்லையாங்கிறத கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாம, நான் கொடுக்கிற காணிக்கை தான் சிறந்த காணிக்கை, என்னோட பார்வையில இது சிறந்ததா இருக்கு அப்படின்னு அவர் அசியூம் பண்ணிட்டு மனதுல தனக்கு கண்பட்டதை எடுத்து என்ன பண்ணாரு, தேவன் கையில காணிக்கையா கொடுத்ததை பாக்குறோம். ஆஃபரிங்கா தகன பலியா கொடுத்ததை பாக்குறோம், காணிக்கையா கொடுத்ததை பாக்குறோம். நீதிமொழிகள் 14:12 படிக்கும் போது, அது வசனம் ஒரே ஒரு வசனம் மட்டும் படிப்போம். நீதிமொழிகள் 14:12. ஜெசிகா படிக்கிறீங்களா?
Proverbs chapter 14 verse 12. ஜெசிகா படிக்கிறீங்களா? I don't know that she is there in the okay. Hello. படிங்க ஜெசிகா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். So there seems to be a way better in man's eyes. It always looks very attractive, but at the end it goes to destruction. மனுஷனுக்கு செம்மையான ஒரு வழி அப்படின்னு எப்போதுமே உண்டா? அப்படின்னா என்ன மீனிங்னா, நமக்கு தெரிஞ்ச வழிதான் சிறந்த வழின்னு எப்போதுமே நமக்கு காட்சி அளிக்கும். This is the worst temptation for all of us. This is one of the worst enemy thought for all of us in our mind. நம்ம நினைக்கிறது தான் கரெக்ட், நான் நினைக்கிறது தான் சரியான வழி அப்படிங்கிற எண்ணம் வந்து it is an enemy for us. So many times we don't realize. That's what Cain assumed himself, that whatever he gives, he thought that's the best thing in his mind, in way he looks. What happened? The end result was God rejected Cain's offering, the way he gave, so not even thought for it. God rejected absolutely Cain's offering. Amen. The mistake still continues. And the mistakes the mistakes அவருடைய பிழை தொடர்ந்து வருது. ஒண்ணு விசுவாசம் இல்லாம கொடுத்துட்டாரு, சொந்த மூளைக்கு நல்லதுன்னு தென்பட்டதை கொடுத்துட்டாரு. ரெண்டாவது, மூணாவது, அது மட்டும் இல்லாம அவர் சொந்த சகோதரனை தேவன் அவரோட காணிக்கை ஏத்துக்கிட்டாருங்கிற ஒரு எண்ணியில, பொறாமையில, சந்தோஷம் இல்லாம தன் சொந்த சகோதரனை கொலை செய்யக்கூடியவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிற முதல் மர்டர், ஹியூமன் மர்டர் இங்கதான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். Very very sad to know that Adam's Eve's first ரெண்டு குழந்தைகளுக்குள்ளே Satan was working with them. சோதனையான விஷயம். Satan worked with Adam and Eve first, then with his children. And Cain murdered his own brother. Envy and hatred பாக்குறோம். We saw envy, பொறாமையும் பகையும் அவருடைய இதயத்துல நிறைந்ததை பாக்குறோம். ஆக்சுவலா விசுவாசம் இல்லாத பாருங்க, விசுவாசம் இல்லாம என்னென்னலாம் ஒரு வாழ்க்கையில சேர்ந்து கொண்டே வருதுங்கிறத நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாம கலாத்தியர் 5:19 we go to read Galatians chapter 5 verse 19. It talks about act of the worldly flesh. The act of flesh is very obvious. இங்கிலீஷ்ல வந்து படிச்சீங்கன்னா என்ன சொல்லணும்னா, பால் கலாத்தியர்கள் எழுதுவார், அது ரொம்ப ஆப்வியஸா இருக்கான். அந்த ஆக்ட் ஆஃப் the body sinful is very obvious. Sinful body is very obvious. ரொம்ப எல்லாத்துக்கும் கண் கூட தெரியுமா. It is a final outcome of the sins and temptation which is inside. அதோடைய நம்மள்ட்ட இருந்து வெளியே போகும்போது ரொம்ப ஆப்வியஸா இருக்கும். Not even we can realize that much I am sinful. அந்த அளவுக்கு பாவம் நம்மளை ஆட்கொண்டு நடத்தக்கூடியதா இருக்குது லேட்டர் ஸ்டேஜ்ல. நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறார். எங்க தொடங்குச்சு பாத்தீங்கன்னா, சின்ன விஷயத்துல தான் தொடங்குச்சு. விசுவாசம் இன்மைங்கிற ஒரு காரியத்துல தொடங்கி அவர் ஒரு கொலைக்காரனாவே மாத்திடுச்சு கடைசியில. அது அங்க அவரோட பிழை அங்க நிக்கல, தொடர்ந்து போகுது. ஆதியாகமம் 4:9 பார்க்கும் போது தேவன் அவரை கேட்கிறார், God, the mistake still continues in verse 4, chapter 4 verse 9. God asks, where is your brother? And the way Cain replies to God is so much embarrassing. ரொம்ப கேட்கும் இன்னும் வினோதமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் சொன்ன பதில் ரொம்ப கொடூரமா இருந்தது அப்படி கூட சொல்லலாம். ரொம்ப காயப்படுத்தக்கூடியதா இருக்குது தேவனை. என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? Why are you asking me? Am I my brother's keeper? எனக்கு தெரியாது, எனக்கு I don't know. Don't ask me this question. பாருங்க, அங்க he lied to God. அவர் என்ன பண்றாரு, அந்த பாவம் என்னது பெருகிட்டே போகுது அவர் வாழ்க்கையில. கடைசியில தேவன்கிட்டே போய் சொல்றாரு, எனக்கு என்ன தெரியுங்கிறார், நான் என்ன அவரோட காவலாளியா அப்படின்னு சொல்லி தேவனுடைய அந்த டாமினன்ட் ரெஸ்பான்ஸ், அந்த அத்தாரிட்டியவே எகெயின்ஸ்ட் நிக்கிறாரு அவர் கடைசியில. அண்ட் கடைசியில அதோட முடிவு என்னாச்சுன்னா, he ended up being a liar, murderer, fugitive, cursed by God and banished from his presence. என்ன நடந்தது? அதோடைய ரிசல்ட் என்னவா இருந்ததுன்னா, அவர் கடைசியா எங்க தொடங்குச்சு? விசுவாசம் இல்லைங்கிற காரியத்துல தொடங்குச்சு.
தொடங்கி கடைசியில அவர் எங்க போய் முடித்தது? முதல்ல பொய் சொல்லக்கூடியவனா மாறிட்டாரு, கொலைக்காரனா மாறிட்டாரு, ஃபுஜிட்டிவா மாறிட்டாரு, எதிரியாவே மாறிட்டாரு. கடைசியில தேவனுடைய எல்லா சாபத்தையும் வாங்கி கட்டிட்டு தேவனுடைய சன்னதியிலிருந்தே அவர் துரத்தி விடப்பட்டவரா இருந்தாரு. இதுதான் காயின்ஸோட பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ். So what we can, how do you, so there are few questions I think we all can respond in our hearts at one another. Brothers and sisters, what drives us? இன்னைக்கு நம்ம எந்த காரியம் நம்மளை நடத்தி கொண்டு முன் செல்லுது? Are we being driven by faith or something else? There is only two way. Either you can walk in faith or walk without faith. That's it. There's nothing called a path which is very gray. What drives us? Answer yourself. Second, do we lean on our own understanding like Cain? Do we assume ourselves இதுதான் தேவனை வாழ்க்கையில செய்த திட்டம்னு நீங்களா ஒரு முடிவு பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? Do you lean on your own understanding? Because that Bible wants us. This is not a fair idea. It is not the wise thing to lean on our own understanding. நம்முடைய சொந்த நினைப்புல வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா வேதம் நம்மளை எச்சரிக்கை கூடியதா இருக்கு. அது நம்மள முடிவு மரணத்துக்கு இட்டு செல்லக்கூடியதா இருக்குது. வேதம் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதா இருக்கு. Another third question that we need to ask: do we despise God's dominion and deny responsibility? தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அதிகாரத்தை நம்ம despise பண்றோமா, உதாசீனப்படுத்துறோமா? And are we the people who skip responsibility? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த வேதம் நம்மள சொல்லுது, நம்ம கிறிஸ்து பின்னாடி நம்ம எல்லாம் பின்னாடி போற நம்ம எல்லாத்துக்கும், எவன் தன் பின்னே வர விரும்பினால் அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் and whoever wants to follow me, they should take the cross daily and follow me. So are we a Christians who will deny the cross rather denying ourselves? Are we the people who will deny ourselves and take the cross and follow Christ? This is something which we can respond to our own hearts or to one another as we meditate on what happened to Cain, and let's not become like Cain. Let this mistake not happen to our life, and let us not be like him. This is a point for all of us. That's one in Cain's mistakes. Let's move on to the second part. We want to talk about the Balaam's mistake. பாலாமுடைய பலவீனத்துல இருந்து சில காரியங்களை இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்க போறோம். முதலாவது என்ன தப்பு செய்தாருங்கிறத நம்ம படிப்போம். இது கொஞ்சம் பெருசா இருக்க போது, அதனால I'm going to stop somewhere, which is I'm going to skip something scripture so that, but you can note down the scripture and you can read when you have free time. Numbers chapter 22 verse 20 to 35. என்னாகும் அதிகாரம் 22 20ல இருந்து 35 படிக்கலாம் நீங்க. அதுல இருந்து 1-2 ஃபர்ஸ்ட் 3 வசனங்கள் மட்டும் படிங்க ஜெசிகா, then I will tell when to stop. Numbers chapter 22 verse 20 ல இருந்து படிப்போம் வேகமா. If you are there, kindly read. Yes, Jessica, please go ahead. இரவிலே தேவன் பீலாயின் இடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட்டு வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடு கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படியே மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பீலாயும் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மேவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டு. கர்த்தருடைய தூதரானவர் உருவான பட்டயத்தை தம்முடைய கைகளே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியிலே திரும்ப பீலாய் அதட்டினான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்து திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலாயின் முன் காலை சுவரோடு நெருக்கிற்று. திரும்பவும் அதை அதட்டினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலகி வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார்.
கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலோமின் கீழ் படுத்துக்கொண்டு பீலோம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினாலே அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பீலோமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு பிரயாச பண்ணியின் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொன்று போடுவேன் என்றார். கழுதை பீலோமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்பொழுதாகிலும் நான் செய்தது உண்டா என்கிறார். ஓகே, சோ இதுவரைக்கும் போது நினைக்கிறேன். ஜஸ்ட் குயிக் கேப்சர் என்ன நடந்ததுன்னா, மோபைட்ஸ் நம்ம இஸ்ரேலரால சூழப்படுறாங்க. ஒரு டஃப் சிச்சுவேஷன்ஸ், மோபைட்ஸ் அண்ட் மிடியேட்ஸ் சேர்ந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா ஒரு சூழ்நிலை வருது. அப்ப என்ன பண்றாங்க, மோபைட்ஸ் மிடியேட்ஸ் என்ன பண்றாங்க, அந்த இருக்குள்ள ராஜா பாலாக் என்னவர் பாலாம கூப்பிட்டு, இவர் வந்து தேவனோட தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால இவரை கூப்பிட்டு விசாரிங்க, இவரை கூப்பிட்டு இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா நீ வந்து தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்றதுக்காக ஆட்களை அனுப்பி பாலாம கூப்பிட சொல்றாரு. சோ பட் பாலாம் முதலாவது என்ன பண்றாரு, அவரு போறதுக்கு தயாரா இல்ல, நான் வரமாட்டேன், காட் சொன்னதுதான் நான் போவேன் அப்படின்னு சொன்னவரு. ஒரு சில காலகட்டத்துல என்ன பண்றாரு, தேவனே சொல்லி அவங்க எல்லாம் வந்து திருப்பி கூப்பிடுறதுனால நீ போ, ஆனா you need to tell only what I'm saying அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை சொல்லி தேவன் பாலாம அந்த தேசத்துக்கு போக வைக்கிறாரு. Just to give a quick capture, now this is a situation between when you know Moabs and Midians, they have a situation against Israelites, and the king of the Moab, the Balak, takes the support of goes for the consultation with Balaam to go to take help from him to curse Israelites. He requests Balaam to curse Israelites, and he sends people to bring Balaam to his Sanhedrin. See the situation. Initially, Balaam says, I will not go, but later when God himself says, let's note this point, God himself says to Balaam, please go with them, but with only one condition. You going to speak only what I am going to tell you to speak. அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போட்டு God allows Balaam to go and to travel. என்ன நடக்குது, பாலாம் போகும்போது அவரு பயணம் செய்த அவரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுதையில சென்று அவர் பயணம் செய்றார். இப்படி போயிட்டே இருக்கும்போது நடுவுல பாக்குறாங்க, கழுதை ஒரு இடத்துல நின்றுது, அதுக்கு முன்னாடி போக முடியல. சோ பாலாமுக்கு புரியல ஏன் கழுதை வந்து நின்னுச்சு அப்படின்னு. பட் கழுதை என்ன நடந்ததுன்னா, கழுதைக்கு முன்னாடி ஒரு தேவ தூதர் வாளோட பட்டயத்தோட நிக்கிறத பாக்குறோம். தேவன் வந்து சினம் கொண்டு அவரோட தன்னை தேவன்னா ஒரு அனுமதி இருந்த போதிலும் தேவன் என்ன பண்றாரு, அந்த பிளான கொஞ்சம் அவர் கோவப்படுறதுனால தன் கோவத்தை காட்டுறதுக்காக பிளான்ல கொஞ்சம் ஒரு சேஞ்ச் கொடுக்கறதுக்காக, இல்ல கோவத்துக்கு என்ன எதனால அவர் செய்தார் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லப்படல. அதனால என்ன பண்றாரு, அந்த கழுதைக்கு முன்னாடி ஒரு தூதரை அனுப்பி அதை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறார் தேவன். சோ கழுதைக்கு முன்னாடி ஒரு தேவதூதர் வாளோட பட்டயத்தோட இருக்கிறாங்க. சோ அந்த கழுதை முன்னாடி போக மாட்டேங்குது. பாலமுக்கு ஒன்னும் புரியல. Why did my donkey stop going in the front? உடனே நம்ம டாங்கி கண்ணாம்னா 3 வாட்டி அதை அடிச்சு நான் அதை வந்து அதுக்கு வேதனையை தராரு. ஆக்சுவலா கடைசியில என்ன ஆச்சுன்னா, வேதம் சொல்லுது, God opened donkey's mouth to speak to Balaam அப்படிங்கிற சூழ்நிலை. It was a very humiliating time for Balaam to be attacked to listen to donkeys. இது வந்து பாலாமுக்கு ஒரு தாழ்மையான இடமா இருந்தது, ஒரு தாழ்மையா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. கழுதை வாயில கேட்டு திருந்தணும்னு ஒரு மனநிலை வந்துருச்சு, ஒரு சூழ்நிலை பாலாம் வாழ்க்கையில வந்துருச்சு. இந்த மாதிரி வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு அவரு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. அவரு கழுதை வாயை திறந்து பேசி, ஐயோ உனக்கு என்ன, ஏன் இப்படி பண்றேன், ஏன் நீ அடிக்கிற, why are you abusing me, can you see somebody standing in the front, I'm trying to save you அப்படிங்கிறது என்ன பண்ணது, கழுதை அவனுக்கு அறிவுரை is trying to give advice to Balaam. And finally God opens Balaam's eyes to see the angel was standing in the front with kind of a sword to kill him.
So his life was just like aging. He's about to die. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தாலும் அந்த தேவதூதர் அந்த பாலாம கண்டிப்பா கொண்டிருப்பார். இன்னொரு இடத்துல அவரே சொல்றாரு, நீ கொஞ்சம் வந்திருந்தா உன்னையே கொண்டிருப்பேன், அந்த கழுதையை நான் விட்டுருப்பேன் அப்படிங்கிற. கழுதையை விட்டு வச்சுட்டு உன்னையே கொண்டுருவேன் அப்படிங்கிற. இந்த கழுதையோட நீ பெட்டர் கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சாங்க. Let's look at what Balaam did. The first point that we need to note at Balaam's life is the permission for Balaam to go ahead was given by God first. That's something which we need to really note the point here. The permission came from God to travel. It was not Balaam's decision to go, but it was God's plan for Balaam to travel along with those people. Though God permitted, தேவன் அவங்கள முன்னாடி போக அனுமதித்தாலும் இருந்திருந்தாலும், but we see God changing his plan at last minute. That's a big challenge for all of us. How do we know when God permits something, then God himself stops? How would we respond? Second, the plan was maybe the God's plan for reason for why God wanted to stop Balaam going forward is to reinsist the plan, to tell him again that he is supposed to speak only when whatever God says him to say. அந்த எதுக்கு ஒருவேளை தேவன் பாலாமுடைய கழுதையை ஸ்டாப் பண்ணார்னா, திருப்பி ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறதுக்கு. எதுக்கு பாலாம் தயவுசெய்து இன்னொரு வாட்டி கவனிச்சுக்கோ, நான் சொல்ல போதை மட்டும்தான் சொல்லணும், ஏன்னா நீ போய் மனசு மாறிட கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு அவரு, பாலாம தேவன் அனுமதித்தாலும் திருப்பி போய் ஸ்டாப் பண்ணக்கூடியவரா இருக்காரு. பட் பாலாம் didn't understand that point. பட் பலாம் என்ன பண்றாரு, அவர் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அவர் என்ன பண்ணாரு, you didn't understand. பாலாம் ஒரு ஆத்மீகவாதியா இருந்தாலும் அவரால் புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா இந்த தேவன் அனுமதிச்சிருந்தாரு, கழுதை மேலதான் ப்ராப்ளம் நினைச்சு கழுதையை போட்டு அவர் என்ன பண்ணாரு, அடிக்கடி அடிச்சுட்டு இருந்தார். அவரோட மண்ணில அவரோட மனதுல he didn't got something in his mind. If God permits me to travel and I see some block, is that also part of God's plan? அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு பாலமால கொஞ்சம் கூட அந்த இடத்துக்கு வரவே முடியல. தேவன் தாமே இந்த யாத்திரையை தொடங்கி வைத்திருந்தாலும் இங்க ஒரு இடரல் வரும்போது இந்த இடரலையும் தேவன் தான் கொடுத்துப்பாங்கிற ஒரு சிந்தை பாலாமுக்கு இல்லாம இருந்தது. அதுதான் பாலாமுடைய பெரிய மிஸ்டேக்கா பாக்குறோம் இங்க. அவர் என்ன நினைத்திருந்தாருன்னா, ஒரு தேவன் அனுமதித்திருந்தாலும் என்னுடைய கழுதை எனக்கு கீழே தான் கட்டுப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு, God is controlling everything அவரால் அவர் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள முடியல. He assumed donkey my donkey should be in my control அப்படின்னு அவருடைய மிஸ்டேக்கா இருந்தது. And above everything, God proved him that he had a spiritual blindness. To the end என்ன ஆச்சுன்னா, அவர் ஒரு ஆத்மீகமான குருடரா இருந்தார். அதனால என்ன ஆச்சுன்னா, he became a fool before donkey. கழுதை முன்னாடி he became a worse donkey before his own donkey அப்படிங்கிற ஸ்டோரி பார்ப்போம். So that's definitely a humiliating time for Balaam. நமக்கு இது அந்த பாலாமுக்கு ஒரு ரொம்ப தாழ்மைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை நினைக்கிறேன். Nobody want to get advice from donkey. இல்ல, நம்ம விளையாட்டு கூட சொல்லுவோம், ஏன்னா ரோட்ல போறவங்க எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுவோம். கண்ட கழுதையே எனக்கு அட்வைஸ் கொடுக்குது. நம்ம நிறைய டைம் நம்மளுடைய when we speak very casually, when a lot of people who not even related with you come and gives you advice and you will think in your mind, கண்ட கழுதையே எனக்கு அட்வைஸ் கொடுக்குது போல அப்படின்னு. That's what same thing happened. But the worst thing was his own donkey advised Balaam here. Okay, let's understand. Let's ask few questions for us to ponder. ஒரு சில கேள்வி நம்ம கேட்டு பார்ப்போம், நம்மளே கேட்டுப்போம். First thing you need to ask, do you go ahead only after submitting to God's plan after prayer? Do you pray before you do anything in your life? Simple question. Let me ask the question another way. You have something in your plan in your mind, but do you ask God's direction to go ahead first of all? You need to ask this question. Am I submitting everything in God's hand before I do, or I do first and then I ask God to bless me? இல்லனா இப்படி இருக்கீங்களா, நான் முதல்ல எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு நீங்க விருப்பமானதை செய்துட்டு
தேவன் என்னோட என் திட்டத்துக்கு வழி அவரு என் வழிக்கு வரணும் அப்படின்னு நம்ம மனநிலை நமக்கு இருக்கா? இல்லாட்டி நம்ம ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே தேவன் இதுக்கு சித்தமா இருக்காரா இல்லையா அப்படிங்கிற தேவன்கிட்ட கேட்டுட்டு அவரு ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ல போலாம் அப்படிங்கிற மனநிலை நமக்கு இருக்கா? ஃபர்ஸ்ட் திங் என்னோட ஆஸ்க் ourselves. Second, what if something negative things happens when you assume, while you assume that you are going spiritual? நீங்க ஆத்மீகமா போயிட்டு இருக்கீங்க, ஆனாலும் ஒரு நெகட்டிவான விஷயம் உங்களுக்கு சம்பவம் நடக்குது. Whom did you blame now? யாரை நீங்க குற்றம் சொல்லுவீங்க? நான் நிறைய பேர் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் கொடுத்திருக்காங்க, and something happens in your life. Whom did you blame? No, this happens many times. In the marriage specifically, because we're all married here. Most of if you are married in the church, you are gone. நீங்க சபையில திருமணம் ஆயிருந்தீங்கன்னா, and something happens in your marriage. Something happens in your marriage. You think marriage is not doing great. What is the first thing which comes in your mind? சபையில தான் உங்களுக்கு கணவனை மனைவி தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க, உங்களுடைய பார்ட்னரை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க, ஒரு நல்ல எண்ணத்துல நல்ல காரியம் செஞ்சிருக்காங்க. ஆனாலும் ஒரு திருமணத்துல பிரச்சனை வரும்போது ஃபர்ஸ்ட் யாரை யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் என்னை யாரு கல்யாணம் பண்ணி வச்சது? ஃபர்ஸ்ட் அவரை யோசிக்கணும். அப்படின்னு whom did you blame? when you think that you are spiritual and something goes still wrong in your life, whom did you find? Who is your donkey in your life? Everybody has some donkey in your life to blame. Some of us, we have wrong people in your life. You have a right people that you are blaming him wrong. அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கலாம். யாரை நீங்க உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா காரியத்துக்கும் யாரை குற்றம் சாண்டிட்டு இருக்கீங்க? உங்களால தேவன் தான் இந்த காரியத்தை செய்யறாருன்னு பார்க்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி நிலை உங்கள்ட்ட இருக்கா? இல்லாட்டி இது இவருனாலதான் வந்தது, அவர்னாலதான் வந்தது அப்படிங்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கா? அடுத்த கேள்வி, do you believe everything in your life happens under God's control or only at few times? உங்க லைஃப்ல எல்லா சூழ்நிலையும் தேவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? இல்லாட்டி ஒரு சில நேரங்கள் மட்டும்தான் தேவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காரு, மத்த எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு நீங்க நினைத்துட்டு இருக்கிறீங்களா? இது நீங்க கேட்க வேண்டிய ஒரு உங்களே நீங்க கேட்டுக்கோங்க. கடைசியா ask one more question. Do you have a spiritual blindness? ஆத்மீகமான சில நேரங்கள் நம்ம ஆத்மீகமான கண்களை வைத்துக் கொண்டு இருக்கிறோமா? தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யற காரியங்களை அது தேவன் தான் செய்யறாரு அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி நம்ம லைஃப்ல இருக்கா? இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் இருக்கா? ஒரு ஆத்மீகமான சிந்தனை, ஒரு பார்வை நம்ம லைஃப்ல முதலாவது இருக்கா? இல்லைன்னா ஆத்மீகமா குருடனா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இது நம்ம கேட்டு பார்த்துக்கணும். பாலனோட வாழ்க்கையில அவருடைய மிஸ்டேக்ஸ் ரொம்ப எவிடென்டா தெரியுது. என்ன தெரியுது? அவர் தேவன் தான் அவர் பிளானை தடுத்து நிறுத்தினார் அப்படிங்கறத அவரால் புரிஞ்சுக்க முடியல. ஒரு நெகட்டிவான டைம்ல பண்றாரு, பர்சனலா எடுத்துக்கிட்டாரு. அவர் டாங்கிய பர்சனலா எடுத்துக்கிட்டு டாங்கிய போட்டு வாங்குறாரு. அவர் செய்த செகண்ட் மிஸ்டேக். Third mistake, he was completely spiritually blind. He can't even see. Donkey can see an angel, but rather a spiritual person like Balaam cannot see the angel. அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. பாலாம் வைத்திருந்த தேவன் கழுதை தான் பயன்படுத்தணும்னு தீர்மானித்திருந்தார் பாலாம்க்கு லெசன் சொல்றதுக்கு. He felt donkeys much more reachable than him அப்படின்னு நினைச்சாரான்னு எனக்கு தெரியல. So அதனால the things become so worse in the old times. I mean, these are something which we can reflect when we look at Balaam's mistake. பலாமுடைய பலவீனங்கள்ல இருந்து தவறுகள்ல இருந்து நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. Amen. Let's move on. The final last third lesson. The மூணாவது மிஸ்டேக் யூதா சொல்லுகிற கோடிட்டு காட்டுகிற மூணாவது மிஸ்டேக் என்னன்னா கோராஸ் மிஸ்டேக் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் கோராஸ் ரெபெல்லியன் சொல்லுவாங்க. பைபிள்ல கோராஸ் ரெபெல்லியன் கூகுள்ல போட்டாலே நிறைய காரியங்கள் வரும். இன்னும் கோராவுடைய ரெபெல்லியன், அதாவது ரெபெல்லியன் சொல்லலாம், புரட்சி செய்யறது, முரட்டுத்தனம், முரண்டு பிடிக்கிறதுன்னு சொல்லலாம். கோராவுடைய புரட்சி, இவர் புரட்சியாளரா இருந்தார். கோரா தேவனுக்கு எகென்ஸ்டா புரட்சியாளர் இருந்தார். அதான் தப்பு இருக்கு, செய்த பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. Let's read. If just now we're not going to read the full one, but we're going to read bits and pieces there in the scripture.
But the main scripture is Numbers chapter 16. நம்ம என்னாகும் அதிகாரம் 16:1 இருந்து 50 வரை இந்த சம்பவம் நடக்குது. அதுல ஒரு சில வசனங்களை நீங்க கோடிட்டு படிப்போம். என்னாகும் அதிகாரம் 16:1 இருந்து 3 வரையும் படிப்போம். ஜெசிகா என்னாகும் அதிகாரம் 16:1 இருந்து 3 மட்டும் படிங்க. என்னாகும் அதிகாரம் 16:1 இருந்து 3 வரை படிங்க. Numbers chapter 16 verse 1 to 3. எடுத்துட்டீங்களா ஜியா? ஜெசிகா கேட்கல ஜெசிகா. படிக்கிறீங்களா? ஜெசிகா கேக்குதா? இருக்கீங்களா? இருக்கு அங்கிள். படிங்க படிங்க படிங்க. 1ல இருந்து 3 வரைக்குமா அங்கிள்? ஆமாமா ஆமாப்பா. ஓகே. என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3 வரை. லேவிக்கு பிறந்த கோதானின் குமாரன் ஆகிய போராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய சத்தானையும் ஆபிராமையும் பேலோத்தின் குமாரனாகிய ஓனாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர் 200 கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையோர் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருக்கிறார், இப்படி இருக்க கர்த்தருடைய சபை உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். Amen. So என்ன நடந்தது அப்படின்னா, what happened? I'll just give a quick story. This happens in the time of Moses leadership. மோசேயோட தலைமைத்துவத்துல இந்த மாதிரி ஒரு சவால் இருந்தது. ஒரு நாள் திடீர்னு அவங்க ஈஜிப்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க, அந்த அடிமைத்தனத்துல வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை நடக்குது. அந்த சூழ்நிலையில கோரா என்பவர் என்ன பண்றாரு, அவரும் ஒரு லீடரா இருக்காரு சர்ச்சில். அவர் ஒன் ஆஃப் த லீடர், மினிஸ்ட்ரி லீடர். அவரு என்ன பண்றாரு, திடீர்னு ஒரு புரட்சியை கிளப்பி விடுறாரு. அந்த விரோதத்தை மோசேக்கும் அவருடைய தலைமைத்துவம் எகெயின்ஸ்டா ஒரு ரெபெலியன், ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அதுக்கு என்ன பண்றாரு, முதலாவது அவர் இன்னும் 2 மினிஸ்ட்ரி லீடரை கூட்டு போயிட்டாரு. டேத்தன் அபிராம் 2 பேரை கூட்டிட்டு, அது மட்டும் இல்லாம 250 பேரை 250 பேரை தனக்கு ஒரு டீமா சேர்த்துக்கிட்டு ஆபிராமுக்கும் மோசேயோடுக்கும் அவர் தலைமைத்துக்கு எகெயின்ஸ்டா என்ன பண்ற, அவரு குரல் கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. அவர் போய் என்ன கேக்குறாரு, நீங்க என்ன எங்களோட நீங்க பரிசுத்தமானவங்களா, ஏன் எங்களுக்கு மேல நீங்களா அவங்களை உயர்த்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மோசேயுடைய தலைமைத்துவத்தை அவர் எதிர்த்து நிக்கிறத பாக்குறோம். He was rebelling against Moses leadership. தேவன் தான் மோசஸ லீடரா நியமித்திருந்தார் முன்னாடி தெரிந்த போதிலும் கோரா என்ன பண்ணாரு, தன் தலையை தூக்கி மோசஸுக்கு மேல வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடியவரா இருக்காரு. இந்த 16ஆம் அதிகாரம் 1ல இருந்து 50 படிக்கும் போது கொஞ்சம் தயவு செய்து வீட்டுல போய் படிங்க. வீட்டுல நம்ம ஃப்ரீயா டைம்ல படிக்கலாம். என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டோரி அடுத்த 31 34 படித்தீங்கன்னா, இந்த கோராவுடைய குடும்பம், கோமாதர முழு குடும்பத்தினாரும், இது மட்டும் இல்லாம டேத்தன் அபிராம் அவருடைய குடும்பத்தினார் மற்றும் 250 பேரையும் தேவன் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய பூகம்பம் வைத்து ஒரே நாள் ஒரே டைம்ல எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, காலி பண்ணிட்டார். God destroyed Korah and his whole family along with his belonging, along with those leaders Dathan and Abiram, along with those 250 people, by making a big earthquake, and the earth swallowed them up. அப்படிங்கிறது பைபிள் சொல்லுது. The leftல பாக்குற பிக்சர் that was a kind of imagination. அது மட்டும் இல்ல,
இது நடந்த அப்புறமும் மக்கள் என்ன பண்றாங்க, மோசே எகென்ஸ்டா முணுமுணுக்குறாங்க. தேவனோட கோபம் இன்னும் அடங்குற மாதிரி தெரியல, கோபம் வந்து கம்மியாகிற மாதிரி தெரியல. The God's anger still not was relenting because they were all murmuring against Moses' leadership still. And God created a plague among them. ஒரு வாதை நோயை கொடுத்து தேவனம் பண்றாரு. யாரெல்லாம் மோசேக்கு எகென்ஸ்டா முணுமுணுத்தாரோ அவங்களெல்லாம் என்ன பண்றாரு, அவங்களெல்லாம் சங்கரிக்கிறார் மீன்ஸ் அவங்களெல்லாம் டிஸ்ட்ராய் பண்றாரு. இதுல என்ன பண்றாரு, மோசேயும் ஆரோனும் இடைப்பட்டு அவங்க இடைப்பட்டதுனால என்ன பண்ணுச்சா, இந்த அவங்களுடைய அந்த வாதை நோய் அங்க நிறுத்தினதை பாக்குறோம். ரெண்டு நடுவில் நிக்கிறாங்க. அந்த வாதை ஒருத்தருக்கா அப்படியே தொத்துவாதி மாதிரி இன்னைக்கு நினைக்கிற COVID-19 மாதிரி வாதை நோய் அப்படியே வந்துட்டே இருக்கு. நடுவுல இவங்க 2 பேரும் நிக்கிறாங்க. அதனால நினைச்சா அந்த வாதையை வந்து நிறுத்தக்கூடியதா இருந்தது. ஆக மொத்தம் இந்த முணுமுணுத்த மக்கள் அந்த 250 மொத்தம் அந்த 2-3 பேரை சேர்ந்து குடும்பம் தவிர 14,700 பேர் என்ன பண்ணாங்க, தேவனால கொலை செய்யப்படுகிறாங்க. யார் இதனுடைய முக்கிய மூல காரணம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான். கோராவுடைய அந்த அவரு செய்த அந்த மிஸ்டேக்னால ஆல்மோஸ்ட் ஒரு 14,700 plus 250 plus ஒரு 3 leaders, 3 families were destroyed by God because of one person's mistake. It's so sad to understand because see the one person இன்னைக்கு அப்படிதான் நினைப்பேன். இன்னைக்கு COVID-19 அப்படிதான் இருக்கு. ஒருத்தர் மூலமா எல்லாத்துக்கும் வருது வியாதி, அப்படிதானே? Through one person's infection it goes spreads everywhere. It's becoming a pandemic. Even our mistakes can be pandemic. Whatever we do as a mistake, our families will suffer for it, our generations will suffer for it. Because of our silly mistakes, it may be looking very silly, but the consequence of that particular silly mistake can be big. நம்ம செய்த சிறு பிழைகள் பெரும் விளைவுகளை விளைவிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மிஸ்டேக் இந்த மிஸ்டேக் வச்சு நம்ம கத்துக்கலாம். இவர் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா ரெபெலியன்ங்கிற ஒரு மிஸ்டேக். 1 சாமுவேல் அதிகாரம் 15:23 படிக்கிறோம். For rebellion is like a sin of divination. அதாவது புரட்சி செய்யறது, அதாவது முரட்டாட்டம் பிடிக்கிறது. எப்படின்னா இது வந்து ஒரு டிவினேஷன்னா ஒரு என்ன சொல்ல, குறி சொல்றதுக்கு அந்த பாவத்துக்கு ஒப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி வேதம் வந்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதா இருக்கு. முரட்டாட்டம் ஒரு டீம் தேவனுக்கு எகென்ஸ்டா, சபைக்கு எகென்ஸ்டா புரட்சி செய்யறது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம்னு இந்த மிஸ்டேக்ல நம்ம கத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒருத்தரோட பிழை வந்து எத்தனை பேரை பாதிக்கும் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதனால நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் இது நம்மளை மட்டும் பாதிக்காது, நமக்கு மட்டும் இது ஆசீர்வாதம் வர்றதில்ல, சுத்தி இருக்கிறவங்களே ஆசீர்வாதமா கொடுக்குது. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமோட விசுவாசத்தினால இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆசீர்வாதப்பட்டவங்களா இருக்கிறோம் அப்படி கூட சொல்லலாம். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா ஆதாம் ஏவாள் பண்ண பிழை வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளை தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கிறிஸ்து வந்து அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணிட்டாரு கண்டிப்பா, பட் அவங்கள்ட்ட இருந்த அந்த கீழ்ப்படியாமை இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குது, இன்னைக்கு நம்மள்ட்ட வந்துட்டு தானே இருக்கு. ஆக்சுவலா அந்த பாவத்துடைய விளைவு வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில சந்திச்சிட்டார். God definitely took care of us, those mistakes of Adam and Eve on the cross, our disobedience also on the cross, but still we see that the disobedience, the habit of disobedience still continuing in our hearts and minds. Is it not right? Is that true, right? So imagine a person's mistake can also spread, a person's good things also can spread around us. It can be pandemic. Here we see the Korah's mistake was not an epidemic, but it was a pandemic, right? Because it was not killing his family, but it was killing the whole, almost I don't know, for 15,000 people, more than 15,000 people died because of one person's mistake. I mean, this mistake which Korah did, இது வந்து கோராவோட பிழையா இருக்கு. Let's look at something now, what we can learn from this mistake. There are a few questions for all of us. Do we accept God's authority above us? First of all, நமக்கு தேவன் நமக்கு மேல வைத்திருக்க அதிகாரத்தை நம்ம வந்து அதிகாரத்துக்கு நம்மளை உட்படுத்தி நடக்கிறோமா? There are a lot of laws which is written, for us
while driving. பைக்ல போகும்போது நிறைய சட்டங்கள் இருக்கு. ஹெல்மெட் போடணும், லைசன்ஸ் வச்சுக்கணும், இன்சூரன்ஸ் கட்டணும். ஒரு கம்பெனிக்கு போகும்போது அங்க நிறைய அதிகாரங்கள் இருக்கு நமக்கு மேல. அந்த அதிகாரத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம கீழ்படிறோமா, or else are we rebelling against those people? Are we under whatever law which is given to us in the roads, in the home and everything? Today we are not supposed to go out because it is 144 everywhere, right? இன்னைக்கு லாக்டவுன்ல இருக்கிறோம். Do we obey God? No, the authorities God has initiated above us. தேவன் நமக்கு மேல வைத்திருக்கிற அந்த அதிகாரங்களுக்கு நம்மள இன்னைக்கு அதிகாரத்துக்கு கீழ நம்ம இருக்கிறோமா? அது மட்டும் இல்ல, சபையில தேவன் நமக்கு மேல நிறைய அதிகாரங்களை வைத்திருக்கிறார். நமக்கு பொறுப்பாளர்களை வைத்திருக்கிறார். நமக்கு மேல வழி நடத்துனர்களை வைத்திருக்கிறார். God has kept us disciples over us, leaders over us, family group leader over us to monitor our souls. Are we humble enough with those authorities? Are we rebelling against them? அவர் என்ன சொல்றது நானே கேட்கிறது அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கா? இல்ல அவங்க சொன்ன அதிகாரத்துக்கு என்னன்னா உங்களை நீங்க கட்டுப்படுத்த உங்களால இருக்க முடியுதா? Let's think about, because let's look at Korah's mistake and let's learn something from here. Do we rebel God's word and God's people? தேவனோட வார்த்தைக்கு எதிரா இருக்கிறீங்களா? தேவனுடைய சந்ததி, தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக நீங்க காரியங்களை செய்றீங்களா? யோசிச்சு பார்ப்போம். அது மட்டும் இல்ல, கடைசியான ஒரு கொஸ்டின், ஆர் வி டிவிசிவ் இன் த சர்ச் இன் ஃபெலோஷிப்? சபைக்குள்ளார நம்ம பிரிவினைய என்கரேஜ் பண்றோமா, இல்ல பிரிவினையாளராகவே நீங்க இருக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இருக்க மாட்டோம்னு நம்புறேன். பட் this is something which we can learn from Korah's mistake here today. So that's the end of the 3 mistakes we have studied today. So finally, there's only one question: are we learning from mistakes? நம்ம செய்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோமா? So I think that one thing we all can learn, a few things we can learn is we can learn from our own mistakes first of all. நம்ம செய்த பாஸ்ட் தவறுகளை திருப்பி அதுல இருந்து நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். Bible says that only the dog will go and eat its vomit. சில நேரங்களில் செய்த தப்பே திருப்பி செஞ்சோம்னா then it has become a fool. Then it is அது ஒரு மதியீனமா இருக்கு. So செய்த தவறை திருப்பி நம்ம செய்யாம பாத்துக்கலாம். நம்ம ஓன் லைஃப்ல மிஸ்டேக்ஸை கத்துக்கலாம். இன்னொரு என்னன்னா, அடுத்தவங்க செய்த பிழைகள்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? Are we learning from others people's mistakes also? That is also a good point for us to learn. அடுத்தது, we can learn from all failures. We can learn from all failures because God is very patient with us. He wants us to grow spiritually. அதனால God is very patient with us. That is something very sure, because we have failed many times, but still we can come up. Like the prodigal son, when we discern நம்ம அந்த கெட்ட குமாரனை போல எப்போது நம்ம மனம் திரும்ப நினைக்கும் போது தேவன் நம்மளை எப்போது ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. So definitely we can learn from all the mistakes. I hope you learn from these 3 mistakes of the 3 people here. And Bible quotes us these very 3 big mistakes of 3 big people here. So let's quickly understand and learn and question whatever questions we learn. நமக்கு எந்தெந்த கேள்விகளை மனசுல வைத்துட்டு இவங்க செய்த பிழைகளை நம்ம செய்யாம பார்த்துப்போம். எப்படி காயின் எப்படி தவறு செய்தவரோ அது மாதிரி செய்யாம, பாலாமுடைய மிஸ்டேக் திருப்பி அதே மாதிரி நம்மளும் செய்ய வேண்டாம். மூணாவதாக கோராவுடைய இந்த மிஸ்டேக்ல இருந்து நம்மளும் என்ன கத்துக்கிட்டோம், அவருடைய செய்த மிஸ்டேக் நம்ம லைஃப்ல செய்யாம பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம ஓன் வாழ்க்கையில் நம்ம செய்த மிஸ்டேக்கையும் நம்ம செய்யாம பார்த்துப்போம். அதே மட்டும் இல்லாம மத்தவங்க செய்த தவறுகள் செய்து அவங்க லைஃப்ல வந்த கான்சிக்வன்ஸை பார்த்து அது மூலமாவும் நம்ம கண்டிப்பா கத்துக்கலாம். So definitely there's a lot of lessons for us to learn from the mistakes too, and definitely it's going to be it's a refreshing time if you're going to reinvent yourself by looking at those mistakes, and we can definitely refresh our Christian life, and God will bless you all. Amen.